ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்டுக்கான 1 இயர் பிளான். இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இது உங்கள் நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு யாரெல்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பண்ண போகிறோம் 9th and 10th ஸ்டாண்டர்டுக்கு. ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மேக்ஸுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும், மேக்ஸ் எப்படி நீங்கள் படிக்கணும், என்ன சாப்டர்ஸ் ஈஸி கஷ்டம், எப்படி நம்ம பாஸ் ஆகிறது எல்லாத்தையுமே பற்றி என்ன செஞ்சுருந்தாங்க, மேக்ஸ் ஃபேக்கல்ட்டி பேசியிருந்தாங்க. கரெக்டாக? இப்போ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, 1 இயர் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த அதாவது 9th முடிச்சு இப்போ 10th ஃபஸ்ட்டு பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறோம். கரெக்டாக? ஒன்றுமே தெரியாமல் நம்ம உள்ள வரக்கூடாது. ஸோ அதுக்கான ஃபுல் 10th ஸ்டாண்டர்டை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறேன். அண்ட் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் வந்து 500 அவுட் ஆஃப் 500 எடுக்கணும்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் சொல்ல போகிறேன். எப்படி வந்து நீங்கள் இந்த 1 இயரை கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பிளான் மாதிரி நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த பிளானுக்கு நம்ம வச்சிருக்க பேர் மிஷன் 2026. ஸோ இந்த மிஷன் நம்ம என்ன செய்யணும், சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ யாரெல்லாம் இந்த மிஷனை கூட சேர்ந்து நம்ம கூடயே ஒரு வருஷம் வர போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மிஷன் 2026ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு ஹார்ட் போட்டு. ஸோ பார்க்கலாம் எத்தனை பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸோட ஸ்டார்ட் பண்ணலாம். தமிழ் வந்து 9 இயல் இருக்குது. பட் இந்த 9 இயல்லேருந்து ரெடியூஸ் பண்ணுவாங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் தமிழ் இப்போதைக்கு நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது. பட் இங்கிலீஷ் 7 யூனிட் இருக்குது. மேக்ஸில் சாப்டர் 1 to 8 இருக்குது. இதை பற்றி நேற்று அவங்க பேசிட்டாங்க. சயின்ஸ் வந்து சாப்டர் 1 to 23 23 லெசன் இருக்குது அப்படின்லாம் நினச்சி பயப்பட வேணாம். ஏன்னா திஸ் இஸ் த ஏஜ் யூ கேன் ஸ்டடி ஆல் திஸ். இப்போ சயின்ஸில் 23 சாப்டரா, சோஷியலில் 23 சாப்டரா, இதெல்லாமே படித்து மண்டியில் வைக்க முடிகிற ஒரு ஏஜ்னால் இதுதான். நீங்கள் இன்னும் வளர வளர நம்ம நிறைய படிக்கலாம்னு நினைப்போம். பட் வளர வளர நிறைய படிக்க முடியாமல் தான் என்ன செய்யும் போகும். அது மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதனால் இந்த ஏஜில் தான் அவங்களால இதெல்லாம் படிக்க முடியும். கண்டிப்பாக உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி ட்ரைனிங் உங்களுக்கு கொடுப்பாங்க. திருப்பி படிப்பீங்க. அதனால் 23 லெசனான்னு பார்த்துடாதீங்க. ஏன்னா நாங்கள்லாம் அந்த 23 லெசன் 27 லெசன் படிச்சுட்டு வந்தவங்க தான். உங்களை மாதிரி படித்து முடிச்சு தான் முன்னாடி நாங்கள் பேசுகிறோம். அப்போ எங்களால் முடிகிற பட்சத்தில் உங்களாலையும் என்ன செய்ய முடியும். அதனால் 23 லெசனா அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்காதீங்க. இந்த 23 லெசன் நம்மளுக்கு அதாவது சயின்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு அப்படி ஒரே சயின்ஸ் இருக்க போகிறதில்ல. பயாலஜி கொஞ்சம் லெசன்ஸ் இருக்கும், ஃபிசிக்ஸ் இருக்கும், கெமிஸ்ட்ரியும் இருக்கும். இதை பிரித்து கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்க புக்கில். பட் நான் வந்து சயின்ஸ் பற்றி பிளான் சொல்லும் போது நான் சொல்கிறேன். கெமிஸ்ட்ரி ஒரு 5 லெசன் இருக்கும், ஃபிசிக்ஸ் ஒரு 6 லெசன் இருக்கும். மீதி எல்லாமே பயாலஜி தான் நிறையா இருக்க போகுது. சரியா? தென் சோஷியலில் 27 லெசன் இருக்குது. அந்த 27 லெசனில் ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ்னு பிரிச்சிருப்பாங்க. சிவிக்ஸ் 5 லெசன், எக்கனாமிக்ஸ் 5 லெசன், ஜாகிரஃபி 8 லெசன். மீதி இருக்கிறது நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியாக இருக்க போகுது. 9-10 லெசன் இருக்க போகுது. சரியா? இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? ஏன்னா 9th-லேருந்து 10th ஒன்றுமே தெரியாமல் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நோ த சிலபஸ், டவுன்லோட் த புக்ஸ். tntextbook.com அப்படின்னு நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா புக்குமே, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் 5மே உங்களுக்கு இருக்க போது. அந்த 5மே பிடிஎஃப் டவுன்லோட் போட்டு வச்சுக்கோங்க. பிடிஎஃபாக இப்போதைக்கு வச்சுக்கோங்க, புக்கு தர வரைக்கும். தென் நோ த கொஷின் பேட்டர்ன், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ். உங்களுக்கு இப்போ போய் நீங்கள் வெப்சைட்டில் 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் 2025 கொஷின் பேப்பர்னு போட்டிங்கன்னா 5 சப்ஜெக்ட் மேலே கொஷின் பேப்பர் வரும். ஸோ 5 கொஷின் பேப்பரையும் டவுன்லோட் பண்ணி தமிழ் எப்படி கொஷின் கேட்குறாங்க, இங்கிலீஷில் எப்படி கொஷின் கேட்குறாங்க, மேக்ஸில் எப்படி கொஷின் கேட்குறாங்க, அதுக்கப்புறம் சயின்ஸில் எப்படி கொஷின் கேட்குறாங்க, சோஷியலில் என்ன மாதிரி கேட்குறாங்க, எத்தனை 2 மார்க், எத்தனை 5 மார்க், எத்தனை 4 மார்க், எத்தனை 7 மார்க், எத்தனை 1 வேர்டு. ஸோ அந்த பேட்டர்னை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். சரியா? ஸோ அது எல்லாத்தையுமே, இந்த கொஷின் பேட்டர்ன் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு போடும்போது நம்ம என்ன செய்வோம், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். மேக்ஸுக்கு நேற்றே நீங்கள் பார்த்துருப்பீங்க எத்தனை எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க, எத்தனை 2 மார்க், எத்தனை 5 மார்க், எப்படி படிக்கணும்லாம். அது மாதிரி சயின்ஸுக்கும் நான் அப்லோட் பண்ணுவேன், சோஷியலுக்கும் நம்ம சேனலில் உங்களுக்கு என்ன செய்யும், வீடியோ வரும். சரியா? ரெஃபர் பிவைக்யூஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி கேட்குறாங்கன்னு. தென் ப்ரஷ் அப் த பேசிக்ஸ் ஆஃப் 9th ஸ்டாண்டர்ட். 9th ஸ்டாண்டர்டோட பேசிக்ஸோட கண்டினியூஷன் தான் 10th ஸ்டாண்டர்ட். ஸோ 9th ஒழுங்காக படிக்கலன்னா பேசிக்ஸ் என்ன செய்யுங்க பாருங்கள். அண்ட் பேசிக்ஸ்க்கு நம்ம வீடியோ போடுவோம் மோஸ்ட்லி. சயின்ஸுக்கு ஒரு வீடியோ ரெடியாக இருக்குது, எப்படி பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு. அது மாதிரி ஒரு இதுக்கும் பேசிக்ஸ்க்கும் நம்ம வீடியோஸ் கொடுப்போம். பட் நீங்களும் ஒரு வாட்டி 9th ஸ்டாண்டர்ட் பேசிக்ஸை ப்ரஷ் அப் பண்ணுங்கள். தென் ஸ்டடி டெய்லி படிக்கணும். மேக்ஸ், சயின்ஸ், சோஷியலாக டெய்லி என்ன செய்யணும், நீங்கள் படிக்கணும். இங்கிலீஷ் தமிழுமே நீங்கள் படிக்கணும். ஏன்னா டோட்டல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டாக? பட் இங்கிலீஷ் தமிழ் வந்து நம்ம ஒரு 1 hour இல்லை 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா, மேக்ஸ், சயின்ஸ், சோஷியலுக்கு அதோட டைம் எக்ஸ்ட்ராவாக என்ன செய்யணும், ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ இந்த லீவில் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டைம் அதிகமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஸ்கூல் நிறைய பேருக்கு வைக்கலாம், வச்சாலும் கொஞ்சம் ஒரு 4 o'clock அந்த மாதிரி வரைக்கும் வைக்கலாம். இல்லைனா மோஸ்ட்லி வைக்க மாட்டாங்க. இந்த வெயில் அடிக்கிறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் வைக்க மாட்டாங்க. ஸோ அப்போ ஸ்கூல் இல்லாதவங்களாம் இப்போலேருந்தே கொஞ்சமாக ஃபுல்லாலாம் படிக்க வேணாம், கொஞ்சமாக புக்கு டவுன்லோட் பண்ணுங்கள், சிலபஸ் பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள். 1 லெசன் 2 லெசன் நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம் இப்போ இருக்க டைமில். ஸோ அப்போ படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு ஸ்கூல் போகும்போது ஸ்கூலில் ஹோம்ஒர்க் இருக்கும். நீங்கள் தனியாக படிக்கணும்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தாலும் அந்த ஒர்க்கையும் என்ன செய்ய முடியாது, சேர்த்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. பட் ஒரு சில ஸ்கூலில் நல்ல ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, டெய்லி இவ்வளோ படித்து முடிக்கணும்ன்ட்டு. ஸோ அது வந்து உங்கள் ஸ்கூலில் கரெக்டாக அப்படி கொடுத்து போர்ஷனை முடிக்க வச்சுருவாங்கன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். இல்லைனா நீங்கள் ஒரு பிளான் தனியாக போடுங்க. ஒரு நாளைக்கு நான் வந்து மேக்ஸ் இது படிக்க போகிறேன், சயின்ஸ் இது படிக்க போகிறேன், சோஷியல் இது படிக்க போகிறேன்னு ஒரு பிளான் போட்டு ஷெடியூல்
ஷெடியூல் டெய்லி போட்டு இந்த 1 மந்த் இருக்குல்ல, இந்த 1 மந்த்துக்காவது ஒழுங்காக ஷெடியூல் போட்டு மேக்ஸில் ஒரு 2 யூனிட், சாரி மேக்ஸில் 2 யூனிட் இல்லை, அட்லீஸ்ட் ஒரு அந்த செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட் யூனிட்டை முடிக்கணும். அப்புறம் சயின்ஸில் வந்து ஒரு 3 லெசன், பயாலஜி ஒன்று, கெமிஸ்ட்ரி ஒன்று, ஃபிசிக்ஸ் ஒன்று, சோஷியல் ஒரு 2-3 லெசன், அது மாதிரி முடிக்கணும்னு பிளான் பண்ணி என்ன செய்யுங்க, படிங்க. சரியா? கிரியேட் ஷெடியூல் டெய்லி அண்ட் ஸ்டடி. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டடி டிப்ஸை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு புக் பேக். ஏன்னா இந்த புக் பேக்கில் இருந்தால் உங்களுக்கு எல்லா கொஷினுமே கேட்குறாங்க. ஒரு 5 to 10 மார்க்ஸ்னால் புக்கின்ல கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்கே தவிர்த்து 95 மார்க்ஸ் உங்களுக்கு புக் பேக் தான் வரப்போகுது, எந்த சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு புக் பேக்கை நம்ம என்ன செய்யணும், தரவு பண்ணணும். ஒரு லெசனையும் புக் பேக். இப்போ நம்ம சோஷியல் எடுத்துட்டோம்னா சோஷியல் வந்து நான் உங்களுக்கு புக் பேக் கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணி ஈஸியாக சொல்லி கொடுக்குற மாதிரி நம்ம வீடியோஸ் வரப்போகுது நம்ம சேனலில். நானும் இன்னொருத்தர் என்ன செய்வோம், எடுப்போம் ஃபேக்கல்ட்டியும். அப்போ அது மாதிரி சயின்ஸுக்கு வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆஸ் வெல் அஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எதெல்லாம் புக் இன்சைடில் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம நடத்துவோம். மேக்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் சம்ஸையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒன்றா இம்பார்ட்டன்ட்னு மேக்ஸில் சொல்லக்கூடாது, நம்ம கான்செப்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ ஒரு எக்ஸாம்பிளும் ஒரு எக்ஸசைஸையும் நம்ம என்ன செய்யணும், ஒரு சம்மாக நம்ம வந்து சால்வ் பண்ணி போட போகிறோம். ஸோ இது மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம பிளான் இருக்குது. இங்கிலீஷ் நம்மளுக்கு நம்ம ரிவிஷன் வீடியோஸ் மாதிரி எக்ஸாம் அப்போ நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அப்போது புக் பேக் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ புக் பேக்குக்கு இப்போவே இருந்து என்ன செய்யுங்க, உங்களுக்கு உங்கள் ஸ்கூலில் கைடு வாங்க சொன்னாங்கன்னா கைடு வாங்கிக்கோங்க. இதை புக்லேயே குறித்து கொடுத்தாங்கன்னா புக்கையும் வச்சு நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் அதை படிங்க, தென் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இல்லை நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோலேருந்து நோட்ஸ் எடுத்து படித்து அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. படிக்கிறதுங்கிறது ஃபஸ்ட்டு புரியணும், புரிஞ்சதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கணும். இப்போ 9th வரைக்கும் நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்கன்னு தெரியாது. இப்போ 9th வரைக்கும் ஒரு கொஸ்டின் படிக்க சொன்னாங்கன்னா அது என்ன கொஸ்டினே நம்மளுக்கு தெரியாது. அதில் 5 பாயிண்ட் இருக்குன்னா அந்த 5 பாயிண்ட் அப்படியே படிப்போம், அப்படியே மண்டையில் ஏற்றுவோம், அப்படியே இப்போ எக்ஸாம் ஹாலில் எழுதிட்டு வருவோம். அந்த மாதிரி ஒரு இது இல்லாமல் அந்த 5 பாயிண்ட் என்ன நல்லா ஃபஸ்ட்டு அதை ரீட் பண்ணுங்கள், தமிழில் புரிஞ்சுக்கோங்க, அதில் என்ன சொல்ல வராங்க கான்செப்ட்டுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம மண்டையில் மெமரைஸ் பண்ணலாம், மண்டையில் ஏற்றலாம். அதுக்கப்புறம் எக்ஸாம் ஹால் எழுதிட்டுவாங்க. நீங்கள் புரியாமலே மெமரைஸ் பண்ணும்போது அது ஒரு நாளில் டக்குன்னு மறந்துடும், இல்லை அதுக்கப்புறம் எங்கேயா ஸ்டக் ஆயிடுச்சு மறந்துச்சுன்னா எழுத முடியாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம மெமரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அடிக்கடி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மறக்காது. சரியா? ஸோ அப்போ வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ்பெஷலி மேக்ஸு சயின்ஸுக்குலாம் நீங்கள் புரிஞ்சுட்டு படிக்க ஆரம்பிச்சாதான் அந்த மண்டையில் நிற்கும். அண்ட் சோஷியலும் கதை மாதிரி நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஹிஸ்ட்ரிலாம் ஈஸியாக என்ன செஞ்சுக்கலாம், நீங்களே ஓன் பாயிண்ட்ஸில் எழுதிக்கலாம். பட் அந்த இயர்ஸ் அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். பட் அந்த சொல்கிற கதையை, ஹிஸ்ட்ரியில் நடந்த கதையை நீங்கள் ஓனான செய்யலாம், எழுதலாம். பட் அந்த கதை கரெக்டாக இருக்கணும், அதுதான். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு புக் பேக், தென் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். புக் இன்சைட்லேருந்து சில கொஷின்ஸ் வரும், அதை நம்ம வந்து எக்ஸாம் முன்னாடி சொல்லுவோம். பட் இப்போதைக்கு நீங்கள் புக் பேக் என்ன செய்ய போகிறீங்க, கவர் பண்ண போகிறீங்க. தென் சயின்ஸை பொறுத்தளவுக்கு ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, கம்பல்சரியில் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, அதுவும் நம்ம நடத்துவோம் புக் பேக்கில். தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின், இந்த புக் பேக் படிச்சுட்டு இம்பார்ட்டன்ட் கொஷின் படிச்சுட்டு ப்ராப்ளம் படிச்சதுக்கப்புறமா என்ன செய்யணும், ப்ரீவியஸ் இயர் கொஷினுக்கு நீங்கள் வரணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்து எப்படி கேட்டிருக்காங்க, நம்ம படித்த இந்த மேலே படிச்சிருக்கோம்ல புக் பேக், இம்பார்ட்டன்ட் கொஷின், ப்ராப்ளம்ஸ், இதை படித்ததுலேருந்தே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே இருக்கா, இல்லை எக்ஸ்ட்ரா கொஷின், அதாவது இந்த நம்ம புக் பேக் படிச்சிருக்கோம், இம்பார்ட்டன்ட் படிச்சிருக்கோம், ப்ராப்ளம் படிச்சிருக்கோம், இதை தாண்டி ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்களா, அப்போ அதையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், படிச்சுக்கணும். படித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால் என்ன செய்ய முடியும், கண்டிப்பாக எழுதிட முடியும். இதான் உங்களோட பிளானாக இருக்கணும். ஒரு சப்ஜெக்ட் எடுத்திங்கன்னா ஒரு லெசன் எடுத்தால் ஃபஸ்ட்டு புக் பேக் முடிங்க, தென் புக்கின், தென் ப்ராப்ளம்ஸ், இந்த ஆர்டரில் என்ன செய்யுங்க போங்க. சரியா? தென் வீடியோ பார்த்து எப்படி படிக்கணும், இல்லை புக்கில் கைடு வச்சுருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் படிக்கணும்னு சொல்லிட்டேன். தென் மேக்ஸ்லாம் பொறுத்தளவு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. சயின்ஸுக்கும் எழுதி பாருங்கள். சோஷியலுக்கு அந்தளவுக்கு ரொம்ப டஃபாக ஃபீல் பண்ணுறவங்க எழுதி பார்க்கலாம், பட் சோஷியலுக்கு எழுதி பார்க்கணும் இல்லை, நீங்கள் படித்து யார்ட்டையாவது ஒப்பிச்சு காமிங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஒரு சப்ஜெக்ட்டும் நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் வீடியோ இப்போ நான் ஜென்ரலாக சொல்லியிருக்கேன். ஒரு சப்ஜெக்ட்டும் எப்படி படிக்கணும். இப்போ மேக்ஸ்க்கு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டாச்சு, சயின்ஸுக்கும் சோஷியலுக்கும் சீக்கிரமே உங்களுக்கு என்ன செய்ய போது, வீடியோ வரப்போகுது. ஸோ ப்ளீஸ் ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில், நிறைய கண்டென்ட் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.